மக்களே காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சரியான சலசலப்பு, கொஞ்சம் நஞ்சு சலசலப்பு இல்லை, சரியான சலசலப்பு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஊம குசும்பி மாதிரி அமைதியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஏன்னா அவங்கள பற்றி ஒரு பெரிய டாபிக் வந்து போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரவீன்ராஜ் இருக்கார் பாருங்க, பட்டுன்னு வந்து பேச்சுவாக்கில் ஒரு வார்த்தை விட்டாப்புல. என்ன வார்த்தை தெரியுமா? ஏமா எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுகளுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாப்புல. மொத்த பேரோட மூஞ்சி வந்து மாறிடுச்சு. டக்குன்னு என்னடா இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சரியான சண்டை. கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு பக்கம் சண்டை, அதே போல் திவாகருக்கும் பிரவீன்ராஜுக்கும் ஒரு பக்கம் சண்டை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம், வியானாவுக்கும் அரோராவுக்கும் ஒரு வாக்குவாதம் அப்படின்னு சொல்லி சரியான சண்டை காலையிலேருந்து பயங்கர சலசலப்பாக வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்துக்கும் திவாகர் அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சண்டை வந்து ஆரம்பிச்சுது. எதுக்காக இந்த சண்டை ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத் இருக்கார்ல, அந்த மனுஷன் திவாகரை ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பாப்புல. கமெண்ட்னா தப்பான வார்த்தைகளாக வந்து பயன்படுத்தலை. திவாகர் அவர்கள் வந்து சட்டையை கழட்டிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டாப்புல, ஓகேவா? ஏமா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து இருக்குது, அந்த பேண்ட்டை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றுப்பா, கீழே ட்ரௌசர் மாதிரி கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல, ஓகேவா? ஃபன்னுக்காக சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி லிட்டரலாகவே அவர் பேண்ட் வந்து கொஞ்சம் கீழே தான் வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள் டக்குன்னு வந்து பண்ணி முஞ்சுவாயா என்னடா நீ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு. இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லி என்ன வந்து சொல்கிறாப்புல. நான் பண்ணி முஞ்சுவாயா அப்படின்னு வந்து சொல்கிறல்ல, அதை வந்து இவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. இவர் சொன்னால் மட்டும் நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏற்றத்தாழ்வு யார் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்து போயிட்டுருக்காப்புல. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கெல்லாம் வந்து 95 டேஸ் வந்து இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, டைட்டில் வின் பண்ணுறதுக்கு எந்த தகுதியுமே வந்து கிடையாது. சபரி அவர்களுக்கு தான் இந்த தகுதியே வந்து இருக்கான். எப்படி இருக்கான் பாரு, எவ்வளோ அமைதியாக இருக்கான் பாரு, எப்படி மெச்சூரிட்டியாக வந்து பேசுகிறான் பாரு, உனக்கு எதுவுமே வந்து கிடையாது, மற்றவங்களை வந்து புட் டவுன் பண்ணி நீ மேலே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போய் வேறு வேறு விதத்தில் வேறு ரூபத்தில் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு போகிறாரு, குளிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வெளியே வராங்க. ஸோ அப்போ விக்ரம் கிட்ட வந்து பேசுகிறாப்புல, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுலாம் உங்ககிட்ட பேசியிருந்தாப்புல, ஆனால் இவர் தாங்க ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்குறாப்புல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதுக்கிடையில் வந்து இப்போ நம்மளுடைய பிரவீன்ராஜ் வந்து உள்ளர வந்துட்டாப்புல. உள்ளர வந்து அவர் வந்து திட்டுன்னு வந்து திட்டுறாப்புல. ஏன்னா டேய் சும்மா ஜாலியாக ஃபன்னுக்கு வந்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து நீ சீரியஸ் ஆக்கி நீ வேறு மாதிரி எல்லாம் கொண்டு போயிட்டுருக்க, என்ன ஏற்றத்தாழ்வு அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க, என்னடா உன் கதை நிஜமாவே நீ அப்படி தான்டா பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் வந்து சொல்லிட்டுருக்காப்புல. ஸோ அப்போ வந்து திவாகர் அவர்களே நீ எல்லாம் சொல்லாதடா, நீ வந்து உள்ளே நான் வரும்போது நீ என்ன இவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காப்புல. அப்போ பிரவீன்ராஜ் வந்து லிட்டரலாக வந்து சொல்லிட்டாப்புல, டே நீ ஏற்றத்தாழ்வு தான்டா பார்க்குற, ஆமாடா நீ அப்படி தான்டா பேசுகிற, என்னடா இப்போ நீ இல்லைடா நீ நல்லா வந்தான்டா விட்றா, என்னடா நாங்கள் தானே ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அரோரா அக்கா அவர்களும் விக்ரம் அவர்களும் வராங்க. புரியுதுங்களா மக்களே? நான் முன்ன ஒரு வீடியோவிலேயே வந்து சொல்லியிருந்தேன்ல, அரோரா அவர்களுக்கு இப்போ வினோத் மேலே பயங்கர டார்கெட்டாக வந்து இருக்காங்க. வினோத்தை எப்படியாச்சும் வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களை விட இவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிற சென்ஸ் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது அரோராவை. அவங்களுக்கு எல்லாமே நல்லா கொஞ்சம் பெரியதாக நல்லா வந்து பயங்கர மைண்டோட தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க, வினோத் அவர்களுக்கு டைட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பணப்பொட்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அப்படி வந்து எடுக்காமல் போயிட்டார் அப்படின்னா டைட்டில் வின்னர் என்ன கனவெல்லாம் காணாமல் போயிடுமே அப்படின்ற மாதிரி வந்து அரோரா அவர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு வினோத்துக்கு எதிராக வந்து கூட்டத்தை வந்து கூப்பிடுவோம், எல்லாத்த வச்சு பேசுவோம், இதை அட்ரஸ் பண்ணுவோம், இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சொல்லப்பட்டு இருந்தது, நான் வந்து சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து திவாகர் அவர்கள் இது நடந்துச்சுமா, இது வந்து நடந்துட்டு இருந்துச்சு, நான் இப்படி வந்து கமெண்ட் பண்ணேன், இப்படி வந்து பேசினேன், அவர் வந்து இப்படி கமெண்ட் பண்ணார், இப்படிலாம் பேசினார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்களும் வியானா அவர்களும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னமோ பெரிய பிரச்சனை வந்து மாறிட்டு போல், சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போனாக்கா இவங்க வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவ்யா கணேஷ், வியானா, அப்புறம் பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட திவாகர் அட்ரஸ் பண்ணுறாப்புல, இவங்க சீரியஸாக மூஞ்சை வச்சுக்கிட்டு ஓகே சொல்லுங்கள் பாயிண்ட்டை சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா நான் அப்படியே போய் மூஞ்சில் அடிக்கிறேன் பாருங்க கானா வினோத்துக்கிட்ட, இல்லைனா விஜய் சேதுபதி கிட்ட சொல்லி அவரை எவிக் பண்ணுற பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூஞ்சை வச்சுக்கிட்டு இருந்தால் திவ்யாவும் வியானாவும் பிரவீன்ராஜும் என்ன பண்ணணும்? அவங்க என்ன ஜாலியாக இருக்கக்கூடாதா, பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவங்க ஜாலியாக பண்ணி சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அரோராவுக்கு உடனே கோவம் வருது மக்களே. கோவம் வந்து என்ன இவங்கெல்லாம் வந்து இங்கே சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே திவ்யா கணேஷ் வீட்டில்
என்ன நீ அங்கே பேசிகிட்டு இருக்க, நாங்கள் இங்கே சிரிச்சிட்டு இருக்கோம். நீ ஒரு விஷயத்தை பற்றி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்குன்னா நீ பண்ணிக்கோ, அதை பற்றி என்ன இருக்கு? நாங்கள் சிரிக்கக்கூடாது, நாங்கள் பேசக்கூடாது, நீ யார் சொல்கிறதுக்கு? என்னத்துக்கு நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திவ்யா ஒரு பக்கம் புலகுறாங்க. இன்னொரு பக்கம் வியானா சொல்லவே தேவையில்ல. அந்த பொண்ணு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வேறு புதுசாக ஒரு பேர் வச்சுக்கிறானுங்க, பார்வதி பார்ட் 2 வியானாவுடைய பேர். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி புழகுது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து கொண்டு வராங்க. இல்லை, அவர் இதுக்கப்புறம் வந்து என்ன பேசினாலும் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணிவிடுங்க, இதை வந்து இதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் பண்ண மாட்டார். ஸோ இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க, அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க, உங்களுக்கு ஒத்து வரலன்னு முடிஞ்சிருச்சுல, தெரிஞ்சிருச்சுல்ல, அதோடு முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா அவர்களும் விக்ரம் அவர்களும் பாயிண்ட்லாம் நல்லா கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதாவது வினோத்துக்கு எதிராக ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி திரட்டினாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்சனல் டப்பாவை தான் அடிச்சிட்ருக்காப்புல. ஓகேவா? சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்க 2 பேர் நின்ற உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்களும் வியானா அவர்களும் பிடிச்சிட்டாங்க. நீ என்னம்மா அப்படிலாம் வந்து இது பண்ணுற, என்ன அப்படியே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க, நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கனால நான் வந்து பேசக்கூடாதா, நான் வந்து சிரிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, இப்படி இருந்துச்சுல்ல அப்படி இருந்துச்சுலாம் வந்து சொல்லும்போது அப்போ வந்து வியானா அவர்கள் ஒரு கான்செப்டை உள்ளார கொண்டு வராங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னமோ வந்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்க, நீங்கள் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே வந்து இருக்குது. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. யார் வேணாலும் எங்கே வேணாலும் நின்று பேசலாம், அவங்களுக்கு பேசுகிறதுக்கான எல்லா உரிமைகளும் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வியானா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு கிடையாது, நீங்கள் பேசக்கூடாதுன்னு கிடையாது, நாங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லி அந்த பாயிண்ட் வந்து என் மண்டிக்குள்ளே போய் நாங்கள்லாம் பிரேக்கில் நாய் உடஞ்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு பதிலாக நான் அமைதியாகவே இருந்துருவேன்ல அப்படின்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா அரோரா சிங்க்லர் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அரோரா அவர்கள் வந்து யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன பாயிண்ட் இருக்குது, நான் வின் பண்ணிவிடுவேனா, பணப்புட்டி எடுக்கட்டுமா, இல்லை எப்படி போயிட்டுருக்கு, இதை பற்றிலாம் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கவே இல்லை. அவங்க கிளியராக வந்து இருக்காங்க, யாருக்கிட்டையும் எந்த பாயிண்ட்ஸும் வந்து கேட்கக்கூடாது, அப்படியே அவங்க சொன்னாலையோ நம்ம அதை வந்து காதலை வாங்கி மண்டைக்குள்ளே வச்சுக்கூடாது அப்படின்றதுல குறியாக வந்துருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிட்டரலாக ஒரே ரீசன் தான். அதாவது நம்ம மனசை வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்டேபிளாக வந்து இருந்து நம்மளால் வந்து விளையாட முடியாது அப்படின்றது மட்டும் தான் அவங்களோட மைண்ட் செட். இதுக்கிடையில் நம்ம பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, எப்பா எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்களுக்கு நான் ரெட் கார்டு கொடுத்துட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. எல்லோரும் ஒரு செகண்ட் அமைதியாகிட்டாங்க. காதில் வாங்கியும் வாங்காத மாதிரியும் அமைதியாக இருந்தாங்க. அது வேறு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியானா வந்து இருக்காங்கல்ல, அவங்க இன்னொரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரா க்ரியேட் ஆகுது, எங்களால் வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணி ஒழுங்காக சாப்பிட முடியல, எதையுமே பண்ண முடியல, ஏதோ ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரியே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் என்ன பிரச்சனை, ஏன் அப்படியெல்லாம் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கும்போது, இல்லை ஆமாம் எனக்கும் அது வந்து ஃபீல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறாப்புல. ரம்யாஜோ வந்து சொல்கிறாங்க. அதாவது திடீர்னு வந்து முட்டை காணாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க, சாப்பாடு குறைஞ்சிருச்சின்றாங்க, இது காணோன்றாங்க, இதை எடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக வந்து இருக்குது. ஓகே தான், நீங்கள் வந்து டாப் 6 கண்டஸ்டண்ட்டுங்க தான், நான் இங்கே இல்லைன்னா வந்து சொல்ல, பட் எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கும் அந்த உரிமைகள் வந்து இருக்குல்ல, இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு எங்களுக்குன்னு சில உரிமைகள் வந்து இருக்குல்ல. ஸோ அதை வந்து எங்களை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்து இருக்குது, அது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்லும்போது அப்போ அதை தான் ஃபீல் பண்ணுறாப்புல பிரவீன்ராஜ் அவர்களும். ஆமாம் நானும் அதை ஃபீல் பண்ணுறேன், எனக்கும் அது வந்து ஃபீல் ஆகிருக்கு, எங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ரம்யாஜோவும் அதை தான் சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணாத, எனக்கு அந்த ஃபீலிங் வந்து இருக்கு, ஆனால் இது வந்து பொதுவான இடம், நம்ம வந்து பேசலாம், சிரிக்கலாம், என்ன சாப்பிட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அது வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு அப்படி தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் கேட்குறாப்புல, யார் அதை சொன்னது அப்படின்னு சொல்லி விக்ரமும் கேட்குறாரு, திவ்யாவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரோரா அவர்களும் வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல யாருன்னு சொல்லுங்கள், நாங்கள் இப்போ வந்து போய் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஆரா வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நான் வந்து சொல்லியிருந்தா கூட வந்து ஏதோ ஒரு வெஞ்சன்ஸில் வந்து சொல்கிறாப்பா வியானா அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பீங்க, என்ன வெஞ்சன்ஸில் வந்து சொல்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நான் ஃபீல் பண்ண மாதிரி தான் மற்றவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அப்போ நான் கரெக்டாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அப்போ இதுக்கு கரெக்டாக தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை தான் அவங்களும் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்கெல்லாம் அதை பற்றி பேசும்போது, அந்த ஆராவை பற்றி பேசும்போது, இந்த சாப்பாட்டில் கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி
முட்டை வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறது, இதெல்லாம் யார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அப்போ கேமராவில் ஃபோக்கஸில் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்களை தான். ஏன்னா அந்த இடத்துல அரோரா இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, திவ்யா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு யார் இருக்காங்க ஃபைனலிஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இருந்து வினோத் இருக்காப்புல, ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. அங்கே இல்லாத ஒரே ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா மட்டும்தான், ஓகேவா. அப்போ சாண்ட்ராவை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் உடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க வந்து போகவே கிடையாது, மக்களே கிட்ட கூட போய் நெருங்கவே கிடையாது. ஏன் நெருங்க கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பயம், பேனிக் அட்டாக் வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் நம்பாதீங்க, ஓகேவா. ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து இருக்குது. அவங்க கிட்ட போனாங்க அப்படின்னா இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களோ, இல்லை இவங்களை பற்றி ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே தான் வந்துருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து அது ஃபிக்ஸு, அது பேனிக் அட்டாக் அப்படின்ற மாதிரிலாம் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கோங்க, அது வந்து உங்களோட இஷ்டம், ஓகேவா. ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிவு போட்டிருக்காப்புல, ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்னு வந்தாலோ இல்லை ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலோ 4 மணி நேரம் ஆகும் அவங்க ரிக்கவர் ஆகி வெளியே வர்றதுக்கு. 45 நிமிஷத்துலலாம் அவ்வளோ சீக்கிரம் ரிக்கவர் ஆகியெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர். ஏன்னா அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது மைண்டு. இப்போ பேனிக் அட்டாக்காவோ இல்லை வந்து நீங்கள் ஃபிக்ஸாகவே இருந்தால் கூட மைண்டே முதல்ல ஸ்டேபிளாக இருந்திருக்காது. பாடி வேணால் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிடும், மைண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டேபிள் ஆகாது 45 மினிட்ஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மக்களே பார்த்து யோசிச்சு பாருங்கள், அது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்தேகம் அண்ட் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.